தமிழ் இளம் தலைமுறையினர் மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்கணும். நாங்கள் வாக்குக்கானவர்கள் அல்ல என்பதை என் அருமை சொந்தங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். நாங்கள் வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் தம்பி தங்கைகளின் வாழ்க்கைக்கானவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நான் கையேந்தி நிற்பது உங்கள் வாக்கை கேட்டல்ல, வருங்கால என் தம்பி தங்கைகளின் வாழ்க்கையை கேட்டு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். நான் ஓட்ட கேட்கல, என் இன சொந்தங்களின் உரிமையை காப்பாற்றுவதற்கான வலிமையை கேட்கிறேன். இவ்வளவுதான், இவ்வளவுதான். போட்டிங்க காங்கிரஸுக்கு, போட்டிங்க பாரதிய ஜனதாவுக்கு. 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங், 10 ஆண்டுகள் ஐயா மோடி. என்ன நடந்தது உனக்கு? சொல்லு, என்ன நடந்துருச்சு? நீ காவிரி நதிநீர் வரலைன்னா உனக்கு என்ன? கன்னியாகுமரிக்கு காவிரி நதிநீர் இல்லை, தமிழ்நாட்டுக்கு குடிநீர் இல்லை. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க கன்னியாகுமரி மீனவனுக்கு பாதிப்பு இல்லை, கச்சத்தீவுனால அது ராமேஸ்வரம் மண்டபம் அந்த பகுதியில் இருக்க மீனவனுக்கு தான் பாதிப்புன்னா அது தப்பு. நாகப்பட்டினம் மீனவன் அடித்தா கன்னியாகுமரி மீனவனுக்கு வலிக்காது, கன்னியாகுமரி மீனவன் அடித்தா நீ கடலூர் மீனவனுக்கு வலிக்காதுன்றது அது சரி இருக்காது. உலகத்தில் என் இன மக்களின் மீது எங்க அடி விழுந்தாலும் எனக்கு வலிக்கும் என்று துடிப்பவன் எவனோ அவன்தான் தமிழன், அவன்தான் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளையா இருக்க முடியும். என் ஜாதி மீது அடி விழுந்தா தான் எனக்கு வலிக்கும், என் மதத்தின் மீது அடி விழுந்தா தான் எனக்கு வலிக்கும்னா சரி இருக்காது. என் இனத்தின் மீது எங்க அடி விழுந்தாலும் எனக்கு வலிக்கும் என்று எழுபவன் எவனோ அவனே தமிழன். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு என் அன்பு தம்பி தங்கைகள், என் அருமை உடன் பிறந்தார்கள் செய்யணும். பூமி நாம் வணங்கக்கூடிய சாமி என்பதை நீ பிடிச்சிக்கணும். பிள்ளையாரை நீ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாரை நீ களிமண்ணால் செய்தால் கனிமண்ணை தந்தவள் இந்த தாய் என்பதை நீ மறந்து விடாதே. நல்லா கவனிச்சுக்கணும். நீ வணங்குகிற சாமியையும் தாங்கி நிற்பவள் உன் தாய் பூமிதான் என்பதை நீ உணர்ந்தால் இந்த பூமியை நீ வணங்குவாய். அதனால பூமியே நம் சாமி என்பதை புரிந்து கொண்டு அவள் மூஞ்சியில இந்த பிளாஸ்டிக் கழிவை போடுறது, குப்பையை போடுவது நீ பயன்படுத்தாத. இதே கன்னியாகுமரியில் இருந்த மாவட்ட ஆட்சியர் அவர் இருக்கிற வரை இந்த பாலித்தீன், இந்த நெகிழி குலைமம், இந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்த விடாமல் தடுத்தார். அவர் போனார், மறுபடியும் வந்துச்சு. நீ அருகில் இருக்கிற கேரளாவில் இந்த பாலித்தீன், இந்த நெகிழி, இந்த பிளாஸ்டிக் இருக்குதான் பாரு. இல்லை, நம்ம தம்பிகள் இங்கிருந்து கேரளாவுக்குள்ளே போகிறாங்க, அந்த வண்டியை அவர் தடுத்துறார். காவலர் சோதிக்கும் போது பிளாஸ்டிக் போத்தல் இருக்கு, தண்ணி போத்தல் எடுத்து வச்சுக்கிறார். 5 போத்தல்னு எண்ணி வச்சுக்கிறார். வண்டி எண்ணெய் குறிச்சுக்கிறார், அவருடைய அலைத்தொடர்பு எண்ணெய் குறிச்சுக்கிறார், வண்டி நிறத்தை குறிச்சுக்கிறார், அனுப்பிடுறார். திருப்பி அவர் 2 நாள் கழித்து அவர் திரும்பி வர்றார், நள்ளிரவில் வர்றார். வரும்போது இவரை மறித்து அந்த போத்தலை எடுத்து வச்சு இந்த வண்டி எண்ணெய் குறித்து இந்த வண்டியின் நிறத்தை எழுதிய காவலர் அல்ல அவர், வேற ஒரு காவலர் மறிக்கிறார். மறித்து வண்டி எண்ணெய் பார்க்கிறார். நில், இது ஒன்று தானே, கொண்டு போ. ஏன்னா அந்த காவலர் இந்த காவலருக்கு இந்த பொறுப்பை கடமை உணர்வோடு கடத்தி அந்த வண்டி வரும்போது, அந்த எண்ணு வரும்போது சரியாக நிறுத்தி இந்த போத்தலை நாட்டு கொண்டு போ, இங்கே கூடாதுன்றான். அதனால தான் அது கடவுளின் தேசமாக கேரளா இருக்கிறது. அவனுக்கு ஏன் 8 வழிச்சாலை இல்லை? அவனுக்கு ஏன் 4 வழிச்சாலை இல்லை? இருக்கிற வழியில் போனால் போதும்னு அவன் முடிவு பண்ணிட்டான். வந்தால் காட்டழிப்பான், மலையை நொறுக்கி சாலை போடணும்பான். அவன் போதும்ன்றான். சிறியதே அழகுங்கிறான் EF சுமாசர், இருக்கிறதுல நிறைவா வாழுங்கிறான். ஆனால் நமக்கு அந்த எண்ணம் இல்லை. எல்லாம் பெருசு பெருசாக வேணும், எல்லாம் ஓசி, அவன் உழைக்காம சாப்பிடணும். அதனால என்ன விலை கொடுத்தாவது நம்ம தாயை காப்பாற்றணும், பூமி தாயை காப்பாற்றணும். நாம் நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினர் வாழ்வதற்கு வாய்ப்பான பூமியாக இதை வைத்து விட்டு போகணும். அதுக்கு இருக்கிற ஒரே வழி தூய காற்று, சுவாசிக்க நல்ல காற்று, குடிக்க நல்ல தண்ணீர், நஞ்சில்லா உணவு, எரிக்க தடையற்ற மின்சாரம், நடக்க சரியான பாதை, இதையெல்லாம் நம் வைத்து விட்டு போகணும். படிக்க கல்வி, படிப்புக்கேற்ற வேலை, எல்லாருக்கும் சமமான சரியான மருத்துவம், இதையெல்லாம் இந்த மண்ணில் நம் சந்ததியினருக்கு வைத்து விட்டு போக வேண்டும் என்றால் இருக்கிற ஒரே வழி தமிழர் அரசு மலர்வதுதான், நாம் தமிழர் ஆட்சி மலர்வதுதான். தமிழ் வாழ வேண்டும் என்றால் தமிழன் ஆள வேண்டும்.